நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. கோரிப்பாளையம், மைதானம் உள்ளிட்ட படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரியான நடிகை சுவாசிகா. லப்பர் பந்து படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்தார். தற்போது சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனியுடன் நூறுசாமி படத்தில் நாயகியாக நடித்து இன்னும் பேசப்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் சினிமாவிற்கு வாய்ப்பு தேடும் காலகட்டத்தில் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை வெளிப்படையாக பேசியிருப்பது திரைத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சினிமாவுக்கு இனி வரப்போகும் பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது இதுதான். இந்த அறையில் ஒருவர் தவறாக ஒரு பார்வையை விட்டால் உடனடியாக எதிர்ப்பை காண்பித்து விட வேண்டும். எங்கு நமக்கு எது நடந்தாலும் நாம் தான் குரல் எழுப்பி பேச வேண்டும். சட்ட ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பேசினால் குற்றமாகி விடுமா என்றெல்லாம் நினைத்தால் இன்னும் அதிகமாக நடக்கும் என கூறிய சுவாசிகா அடுத்து சொன்ன தகவல்கள்தான் அதிர்ச்சியூட்டியுள்ளது. தமிழ் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று ஆசையுடன் இருந்த காலத்தில் ஒருவர் தன்னை மேனேஜர் என்று அறிமுகம் செய்து கொண்டு, நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தால் AR முருகதாசையும் லிங்குசாமியையும் சந்திக்க ஏற்பாடு செய்கிறோம், நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளார். அந்த வார்த்தையை நம்பிய சுவாசிகா தனது அம்மாவிடம் பேசி நகையை எல்லாம் அடமானம் வைத்து பணத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் சொன்ன ஹோட்டலுக்கு போயுள்ளார்கள். ஆனால் அங்கு போன பிறகுதான் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த நபர் குறிப்பிட்டு சொன்ன இயக்குநர்களும் இல்லை, சுவாசிகாவிடம் பேசிய மேனேஜரும் அங்கு இல்லை. அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பணம் கூட கட்டாமல் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருப்பது அப்போதுதான் தெரிய வந்தது என வேதனையோடு கூறியுள்ளார். பிறகு இந்த ஏமாற்றத்தால் அவருடைய அம்மா, இங்கே நமக்கு மொழி தெரியாது, யாரையும் தெரியாது, இப்படி ஏமாற்றுகிறார்கள், இந்த இடம் நமக்கு சரியாக வராது என்று கூறியுள்ளார். அந்த நேரத்தில் சினிமா கனவை விடலாமா என்கிற அளவிற்கு அவர் மனமுடைந்திருந்ததாக சுவாசிகா பேசியுள்ளார். ஆனாலும் அந்த ஏமாற்றம் அவரை சினிமாவிலிருந்து வெளியே அனுப்பவில்லை. பல வருடங்கள் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து வாய்ப்பு கிடைத்த இடங்களில் தன்னுடைய திறமையை நிரூபித்து வந்துள்ளார். அதன் பிறகுதான் அவர் நடித்த லப்பர் பந்து, மாமன், நூறுசாமி, கருப்பு போன்ற படங்கள் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு தனி இடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இது குறித்து அவர் பேசும்போது, தமிழ் ரசிகர்கள் மிகவும் நல்லவர்கள், ஒருவரை பிடித்து விட்டால் அவர்களுக்கு அளவில்லாத அன்பை கொடுப்பார்கள். இன்று நான் இவ்வளவு அன்பை பெறுவதற்கு காரணம் அவர்கள்தான். அதை நினைத்தாலே சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தனது கணவரும் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் அழகே அழகு சீரியல் நாயகன் பிரேம் ஜேக்கப் மீதான அன்பு குறித்தும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் இயக்குநர்களை சந்திக்க அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு ஆளானதாகவும், சினிமா வாய்ப்புகளுக்காக அவர் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்ததையும் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பேசு பொருளாகி வருகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.